ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி பிஃபோர் தட் ஸ்ப்ரெட் லவ் பிகாஸ் லவ் இஸ் காட். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி தான். கிட்ஸெல்லாம் ரொம்ப இதை செஞ்சிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து அவங்களே குக் பண்ணுற மாதிரி ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி தான். இது வந்து சைனீஸ் ரெசிபி. இன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிறது ஸ்டீம் போட்னு பண்ண போகிறோம். ஸ்டீம் போட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இது சூப் மாதிரி கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் அப்புறம் மீட்டும் போடுவாங்க, ப்ரான்ஸு, கிராப்பு, எக்கு எல்லாமே போடுவாங்க. வெஜிடேரியனாக உள்ளவங்க வெஜ்ஜி ஐட்டம்ஸ் போட்டு இதில் கொதிக்க வச்சு அதை வந்து எடுத்து சாப்பிட்றது, அப்பப்போ குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. இதை தான் நம்ம இப்போ வீட்டில் எப்படி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்லான்னு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஸ்டீம் போட். அதுக்கு வந்து நான் இப்போ இதில் 2 லிட்டர்ஸ் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இதில் வந்து நான் சூப் மிக்ஸ் போட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணுவேன். இப்போ கொதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. சீசனிங் வந்து நான் வாங்கியிருக்கேன், இப்போ அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்படியே ஹாட் பாட் சீசனிங்னு தனியாக கிடைக்காதவங்க நீங்கள் வந்து வெஜிடேரியன் சூப் க்யூப்ஸ் கிடைக்கும், அதை யூஸ் பண்ணலாம். வெஜிடேரியன் இல்லாதவங்க சிக்கன் க்யூப்ஸ் அதை வந்து நீங்கள் வாங்கி இதில் 2 க்யூப் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ இந்த மஷ்ரூம் ஃப்ளேவர் ஹாட் பாட் சீசனிங் இதை தான் இப்போ நான் இதில் சேர்க்க போகிறேன். இப்போ தண்ணி வந்து ஓரளவு கொதிச்சிருச்சு. இது பாருங்கள், இந்த மாதிரி பேக்கெட் இருக்குது. இப்போ நான் இதை வந்து இதில் போட போகிறேன். இதில் நான் பாதி பேக்கெட் போட போகிறேன். முதல்ல நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு அப்புறம் வேணும்னா பார்த்துட்டு போட்டுக்குவேன். மஷ்ரூம் ஹாட் பாட் சீசனிங்கிறதுனால இது பாருங்கள், மஷ்ரூம் இதையும் தனியாக வச்சுருக்காங்க. ஸோ இதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு முதல்ல கொதிக்க விடுவோம். அவ்வளோதான். இப்போ இதை போட்டாச்சு, சீசனிங் பவுடரும் போட்டாச்சு. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இதை பாயில் பண்ணுவோம். அதுக்குள்ளே நான் உங்களுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து ஹாட் வாட்டரில் சீசனிங்கும் அந்த மஷ்ரூம் இதுவும் போட்டாச்சு. இப்போ வந்து இங்கே நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இதில் வெஜ்ஜீஸ் நிறையா வச்சுருக்கேன். இப்போ வந்து இது வந்து இனோக்கி மஷ்ரூம், இது வந்து கார்ன் வச்சுருக்கேன். இது வந்து வெஜிடேரியன் சாசேஜ். இப்போ நான் வந்து இது இன்றைக்கி வெஜிடேரியனாக செய்கிறேன். இப்போ நீங்கள் நார்மலாக செய்கிறீங்கன்னா சாசேஜ் போட்டுக்கலாம், எக்கு போடலாம். இப்போ நான் எக்கு இதெல்லாம் போட போகிறதில்ல, நான் வெஜிடேரியனாக செய்கிறதுனால இது வெஜிடேரியன் சாசேஜ். இது வந்து லெட்யூஸு, இது கேரட் அண்டு டோஃபு, இது வந்து பக்சோய் வச்சுருக்கேன். இங்கே வந்து நான் ட்ரைடு நூடுல்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து யூபான்னு சொல்லுவாங்க, இது வந்து ஃபூச்சோ, இதுவும் வெஜிடேரியன் தான். இதுவும் இது வந்து சோயாபீனோட ஸ்கின், இதுவும் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் நான் வச்சுருக்கேன். இந்த பொருள்லாம் இப்போ நான் போட போகிறேன். இதுக்கு மேலே நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம், கேபேஜ் போட்டுக்கலாம், எந்த க்ரீன்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். எக்கு போடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்கு, ப்ரான்ஸு, சிக்கன் ஃபில்லட்ஸு, ஃபிஷ் ஃபில்லட்ஸு அந்த மாதிரி கூட போடலாம். முன்னாடியெலாம் நான் வெஜிடேரியனாக மாறுறதுக்கு முன்னாடியெலாம் நாங்கள் வெளியில் போய் சாப்பிடும்போது ப்ரான்ஸு, சிக்கன் ஃபில்லட்ஸ்லாம் போட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். இப்போ வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு வெளியிலலாம். இப்போ ஏன்னா இங்கே வந்து வெஜிடேரியன் ஸ்டீம் போட்லாம் வெளியில் கிடைக்காது, எங்கேயுமே நான் ரொம்ப பார்த்ததில்ல. ஸோ நான் வீட்டில் தான் நானாக செஞ்சுக்கிறது. எப்போயாவது வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆசையாக, ஏன்னா சாப்பிட்டு பழகினவங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா நான் வந்து வெஜிடேரியனாக இந்த மாதிரி வீட்டில் செய்வேன். ஸோ இதுதான் இப்போ இதெல்லாம் தான் நம்ம போட போகிறோம். இப்போ வந்து இங்கே பாருங்கள், இந்த சூப்பு வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் என்னென்ன போடணுமோ
போட்டு அதில் எடுத்து வச்சு சாப்பிட்ணும். இப்போ வந்து நான் இங்கே வந்து இதில் சாஸ் வச்சுருக்கேன், ஒரு டிப்பிங் சாஸ். இப்போ எல்லாத்தையும் அதில் போட்டு எடுத்து இப்போ இதில் வந்து நம்ம இது வந்து நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா செஸ்மி ஆயில், செலான்ட்ரோ அண்டு இது என்னது ஸ்ப்ரிங் அனியன், அப்புறம் சால்ட் அண்ட் பெப்பர் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதெல்லாம் போட்டு அதில் எடுத்துகிட்டு இந்த டிப்பிங் சாஸை வச்சு தான் நம்ம சாப்பிட போகிறோம். இந்த டிப்பிங் சாஸை நான் இந்த இதில் வந்து கொஞ்சம் வச்சுடுறேன் எல்லாருக்கும். இதோட நீங்கள் சோய் சாஸும் தனியாக வச்சுக்கோங்க. இதில் சோய் சாஸும் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். சோய் சாஸும் ஊற்றிருக்கேன். இப்போ இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதில் போட்டு இந்த பவுலில் தான் எடுத்து சாப்ஸ்டிக்கால் சாப்பிட போகிறோம். இப்போ அது கொஞ்சம் பாயில் ஆகட்டும். பாயில் ஆகணுன்னு நான் போட்டு எடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த வாட்டர் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து வேணுங்கிறத போட்டு எடுத்து பவுலில் வச்சு சாப்பிட வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், நான் வந்து முதல்ல கார்ன்லாம் வேக வரத்துக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். ஸோ முதல்ல போட்டுடலாம். அப்புறம் கேரட்ஸ் எல்லாத்தையும் உடனே போடணுன்னு இல்லை, நமக்கு எதெல்லாம் முதல்ல வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ யாருக்கு எது வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் எல்லாத்துலேயும் போட்டுடுறேன். ஸோ யாருக்கு எது வேணுமோ அதை எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. இப்போ இதில் பாருங்கள், இதில் நம்ம போட்டிருக்கிறதுல முதல்ல எடுக்கிறது வந்து நமக்கு எதெல்லாம் ஈஸியாக வேகுமோ அதெல்லாம் முதல்ல எடுத்து சாப்பிட்லாம். இப்போ லேட்யூஸ் முதல்ல வெந்துடும், அப்புறம் கார்ன் கொஞ்சம் சீக்கிரம் இந்த கீரை வெந்துடும், அப்புறம் தான் சாசேஜ், கார்ன் லேட் ஆகும், கார்னு அப்புறம் கேரட்லாம் லேட் ஆகும். ஸோ அப்படி இது பண்ணும். இதெல்லாம் வந்து சீக்கிரம் வெந்துடும். ஸோ நம்ம இதெல்லாம் முதல்ல எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு அப்படியே சூப் வேணும்னா சூப் கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கலாம். இதையும் குடிக்கலாம். குடிச்சிக்கிட்டே அதை சாப்பிட வேண்டியது. ஸோ இந்த கேரட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் நம்ம இதில் அந்த வெந்தரிசி எடுத்தாச்சு. ஸோ இப்போ சூப் நான் குடிச்சு பார்க்குறேன் எல்லாம் சரியாக இருக்கான்னு. சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், இது ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம இந்த டிப்பிங் சாஸ் இருக்குல்ல அதில் நினச்சி சாப்பிட வேண்டியதுதான். ஆசம், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் சாப்பாடு எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தால் சாப்பிட முடியாது, எல்லாம் ஓவர் குக் ஆயிரும்.
ஸோ நான் சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி சாப்பிட்றேன். போல் எடுத்தாப்பா போல காட்டு. சாசேஜ்லாம் கூட வெந்துருச்சு பாருங்கள், எடுத்துக்கலாம். இதிலே சூப் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நம்ம. இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்துட்டோன்னா இதோட இப்போ மீ சாப்பிட்ணுங்கிறவங்க மீ கூட போடலாம். யாருக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்து வச்சு சாப்பிட்லாம். பிடிச்ச ஐட்டம் எடுத்துக்கலாம், பிடிக்காத ஐட்டமை விட்டுடலாம். அந்த மாதிரி எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதுதான். இதெல்லாம் முடிச்சாச்சுன்னா நம்ம வந்து அடுத்தது மீயை போட்டு சாப்பிடலாம். இப்போ இடையில மீ சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இதை இதில் போட்டுற வேண்டியதுதான். இந்த மீலாம் வந்து சீக்கிரம் குக் ஆயிரும், இது ஈமி. ஸோ இதை போட்டுட்டு அப்புறம் இதெல்லாம் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ நாங்கள் இதை எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண போகிறோம். ஸ்டீம் போட் பார்த்தீங்க, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you very much for all my subscribers. I am very grateful to all my subscribers. நீங்களும் கட்டாயம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த பாருங்கள், இந்த பீன் கர்டு ஸ்கின், அதாவது ஃபூச்சோன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பாருங்கள் சாஃப்டாகிடுச்சு இதுக்குள்ளே போட்டோன்னே. இப்போ இதையும் எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதுதான். இது வந்து வெஜிடேரியன் சாசேஜ்.